மொத்தமாக லட்சக்கணக்கில் கொள்ளையடித்தால் மட்டுமே அது மோசடியாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் 2 ரூபாயாக பல்லாயிரம் பேரிடம் வருட கணக்கில் கொள்ளையடிக்கும் தனியார் பேருந்தின் மோசடியை வழக்கறிஞர் ஒருவர் தனியாக தட்டி கேட்டது மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து ரயில் நிலையம் சந்திப்பு செல்வதற்காக வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் தனியார் பேருந்து ஒன்றில் பயணித்துள்ளார். பயண தூரத்திற்கு 8 ரூபாய் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த தனியார் பேருந்தின் நடத்துனர் அவரிடம் 10 ரூபாய் டிக்கெட் கொடுத்து பணம் பெற்றுள்ளார். இதுகுறித்து நடத்துனரிடம் கேட்டபோது அநாகரிகமாக வார்த்தைகளாலும் திமிராக பேசியுள்ளார். இதனால் கோபம் கொண்ட வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் ரயில் நிலைய சந்திப்பு முன்பாக இறங்கி பேருந்தின் முன்பக்கம் அமர்ந்து தனி ஒரு நபராக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். ஒன்று சேர்ந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களும் அவரை மிரட்ட ஆரம்பித்தனர். எதற்கும் அசராமல் அவர் தொடர்ச்சியாக போராட்டத்தை கையில் எடுத்தபோது காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்தனர். தன்னிடம் கூடுதலாக பெறப்பட்ட 2 ரூபாயை தவறு என சுட்டிக்காட்டிய அவர் அதை பெற்று தருமாறு கேட்டுக்கொண்டார். காவல்துறையினர் தலையிட்டதன் காரணமாக வேறு வழி இல்லாமல் நடத்துனர் 8 ரூபாய்க்கான டிக்கெட்டை கொடுத்தும் 2 ரூபாய் சில்லறையும் திருப்பி கொடுத்துள்ளார். இதனை பார்த்த பொதுமக்கள் வழக்கறிஞர் சண்முகசுந்தரத்தை கை கொடுத்து பாராட்டினர். 2 ரூபாய் தான் திருடுகிறாரா என நினைக்காமல் பொதுமக்கள் ஒவ்வொருவரும் அவர்களது உரிமையை கேட்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். நாளொன்றுக்கு ஒரு நபரிடம் 2 ரூபாய் என கட்டணம் கொள்ளையடிக்கப்பட்டால் ஒரு மாதத்திற்கு கணக்கெடுத்தால் பல லட்சங்களை தாண்டும். எனவே வழக்கு பதிவு செய்யும்படி காவல்துறையினரிடம் அவர் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தனியார் பேருந்து அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் பயணம் செய்த பயணிகள் பலரும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர்.